நம்மள பல பேர் வீட்டில் ஸ்மார்ட் டிவி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஸ்மார்ட் டிவி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ரிமோட்டில் வந்து பார்த்தோம்னா டிஃபால்ட்டாக பார்க்கும்போது நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ணுற ஆப்ஸ் இந்த ஜியோ ஹாட்ஸ்டாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வேற ஏதாவது சன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணுறோம்னா அதுக்கான பட்டன்லாம் வந்து இருக்காது. டிஃபால்ட்டாக நிறைய ரிமோட்டில் இருக்கிற பட்டனாக என்ன இருக்கும்னா, ஒன்று அமேசான் இருக்கும், இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கும், இல்லை யூடியூப் இருக்கும், இல்லைனா வெறும் நெட்ஃப்ளிக்ஸு யூடியூப் மட்டும் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம ஒரு வாட்டியும் அந்த ஆப் சென்டருக்கு போயிட்டு நம்ம ஹாட் ஸ்டார் பார்க்கணும்னா ஹாட் ஸ்டார்னு சூஸ் பண்ணணும். அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கணும், நெட்ஃப்ளிக்ஸுக்கு பட்டன் இருக்குது. வேறு எதுவாவது நம்ம பார்க்க போகிறோம், சன் நெக்ஸ்ட்டுக்கு போகிறோம்னா சன் நெக்ஸ்ட்டுக்குன்னு ஒரு இது பட்டன் நம்ம போயிட்டு செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக உங்களுடைய ரிமோட்லேயே நீங்கள் கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்து போய்க்கோங்க. ஏன்னா இதுக்குள்ளே போய்ட்டு தான் நம்ம ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் ஸ்மார்ட் டிவி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த ஃபயர் ஸ்டிக்கு, இல்லை ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ், இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் பாக்ஸு, ஆண்ட்ராய்ட் ஃபயர் ஸ்டிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இது வந்து வேலை செய்யும். நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு பட்டன் மேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு ஆப் வந்து இருக்கும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து பார்த்தோம்னா இதை ஓப்பன் பண்ணி இது உள்ளே போயிட்டு நம்மளுடைய பட்டனை வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஆனால் கஸ்டமைஸ் பண்ணும்போது நான் இப்போவே வந்து சொல்லிடுறேன், நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய ரிமோட்டில் வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் பட்டனு, அப்புறமா இந்த ஜியோ ஹாட் ஸ்டார் பட்டனுக்கு பதிலாக வேறு ஏதாவது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் பட்டன் இருக்கும்ல, யூடியூப், இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியாது. ஒன்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பர்மிஷன்ஸ் வந்து கொடுக்கணும். பர்மிஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் அண்ட் ஆக்சசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காகவே கூப்பிட்டு போவோம். அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய இது வந்து இருக்கும், ஆக்சசபிலிட்டிக்குள்ளே போனீங்க அப்படின்னா பட்டன் மேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது ஆஃபில் இருக்கும், அதை ஆன் வந்து பண்ணிக்கோங்க. அதை ஆன் பண்ணிட்ட பிறகு கீழே கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய இந்த ஆப்புக்கு வந்து போயிடும். இதுலேயே வந்து பார்த்தோம்னா பேக்கு, மெனு பட்டனு, வால்யூமு, அந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். மோரில் வந்து பார்த்தோம்னா நம்மளால செட்டிங்ஸ் எல்லாமே வந்து எனேபிள் வந்து பண்ணிக்க முடியும். ஆனால் ப்ரோ ஆப் இருந்துச்சுன்னா தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பட்டன்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் டிஃபால்ட்டாக ஒரு சில ஆப்ஸ்லாம் நம்மளால் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். வால்யூம் அதெல்லாம் ஒருவேளை நீங்கள் ஆட் பட்டன் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் ஆட் பட்டன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த டைமில் தான் அந்த நெட்ஃப்ளிக்ஸு அந்த மாதிரிலாம் வேலை செய்யும் போல். ஆனால் இப்போதைக்கு வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூபு இதெல்லாம் வந்து உங்களால் வந்து ஆடே பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆப்ஷன்லேயே வந்து காமிக்காது. நீங்கள் டவுனு, அப்பு, ஹோம் கீ இதெல்லாமே வந்து இதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா ஆட் ஆகிடும். அதுக்கடுத்தது நீங்கள் இதை கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஆனால் இதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஆட் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த பட்டன் வந்து தேவைப்படுது. ஐ மீன் ப்ரோ ஆப்ஷன் வந்து தேவைப்படுது. இதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு மேலேயே ஹோம் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா கஸ்டமைசேஷன் ஆன் பண்ணுங்கள். அதில் சிங்கிள் டேப்பு, டபுள் டேப்பு, லாங் ப்ரெஸ்ன்னு இருக்கும். நான் இதில் லாங் ப்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி அப்ளிகேஷன் வந்து சூஸ் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணணும், இந்த ஹோம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வந்து சூஸ் வந்து பண்ணிக்கலாம். பவர் ஆஃபா, இல்லை என்ன பண்ணணும் அப்படின்றத, இல்லை நீங்கள் அப்ளிகேஷன் தான் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா மேலேயே அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். அந்த அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் என்ன ஆப்பை லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜியோ ஹாட் ஸ்டார் தான் எனக்கு லான்ச் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் நான் ஜியோ ஹாட் ஸ்டாரை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம வந்து பார்த்தோம்னா இங்கேயும் ஜியோ ஹாட் ஸ்டாரோட சிம்பிள் வந்து வந்துருச்சு. இப்போது உங்களுடைய ரிமோட்டில் நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஹோம் கீ இருக்குது பார்த்துருக்கீங்களா, அந்த ஹோம் கீயை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து லான்ச் ஆகும். இப்போ வந்து நான் இதுலேருந்து வெளியே வந்துட்டு நான் அப்படியே ஹோம் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஃபுல்லாக வெளியே வந்துட்டேன். இப்போது நம்மளுடைய ஹோம் ஸ்க்ரீன் பேஜில் வந்து இருக்கும். இப்போது இந்த இடத்துல வந்து நான் ஹோம் பட்டன் இருக்குது பார்த்துருக்கீங்களா ரிமோட்டில், அதை வந்து நான் லாங் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து லான்ச் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்ஸை வந்து நம்மளால் வந்து எனேபிள் வந்து பண்ணிக்க முடியும் இந்த பட்டன் மேப்பர் அப்படின்ற ஆப்பை யூஸ் பண்ணி. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரியே பல பேர் இந்த மாதிரி ஸ்மார்ட் டிவி இந்த மாதிரி ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வச்சு நார்மல் டிவியை கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரிமோட்டில் ஹாட் ஸ்டாராக கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு பட்டன் இல்லையடா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். அதை வந்து இந்த பட்டன் மேப்பர் ஆப் வந்து ரிசால்வ் வந்து பண்ணிடுது. ஆனால் நம்மளால் ஏதோ ஒரு ஆப்பை வந்து கஸ்டமைஸ் பண்ணி முடியும். இந்த நெட்ஃப்ளிக்ஸையோ இல்லை பிரைமையோ இல்லை யூடியூபையோ நம்மளால் அந்த பட்டன் பண்ணுற வேலையை வந்து நம்மளால் வேறு எதுக்குமே வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியாது. வேறு பட்டனை நம்ம இன்னொரு ஆப் லான்ச் பண்ணுற மாதிரி வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் தருங்க. அண்ட் தென் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் டாடா பை பை. நான் நந்து.